वेलकम टू रामस्वामी हिंदी राष्ट्रभाषा कोर्स हिंदी राष्ट्रभाषा पाठ्य पुस्तक भाग 4 आराவது कहानी अप्पुका की बकरी कहानी का सारांश लिखिए இந்த கதை சுருக்கத்தை பார்ப்போம் எஸ்ஏவை பார்ப்போம் அப்புகா கி பகரினா அப்புகான்னு ஒருத்தரோட பேர் அவரோட ஆடுன்னு அர்த்தம் அப்புகாவுடைய ஆடு அப்படின்னு அர்த்தம் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் பிரசித்த சமாஜ் சேவி காந்திவாதி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் வந்து ரொம்ப சமுதாயத்தை சேவை செய்கிறவர் நிறைய சேவை செய்கிறவர் காந்திவாதி காந்தி கொள்கையை பின்பற்றுறவர் उन्होंने राष्ट्रपति के पद को भी शोभित किया அவர் வந்து இந்தியா பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு ஜனாதிபதியாக இருந்திருக்காரு அவர் आप जमिया मिलिया शिक्षण संस्था के आधार स्तंभ அவர் வந்து ஜமியா மிலியாங்க ஒரு சிக்ஷன் ஒரு படிப்பு இதுக்கு வந்து ஒரு சங்கத்துக்கு வந்து அடிப்படை ஆதாரமாக இருந்தவர் அவர் ஒரு ஸ்தாபனத்துக்கு படிப்பு ஸ்தாபனத்துக்கு வந்து ஆதாரமாக இருந்தவர் அவர் वे तथा महात्मा जी की सिद्धांतों को साकार करने वाले शिक्षा विद थे அவர் மகாத்மா காந்தியோட கொள்கைகளெல்லாம் பரப்புறதுக்கு உருவாக்கினார் அவர் அந்த ஸ்தாபனத்தில் வந்து உருவாக்கி செயல்பட்டார் महात्मा गांधी सिद्धांत கொள்கையெல்லாம் பரப்பினார் இந்த शिक्षण மூலியமாக अल्मोड़ा में एक बड़ी मियाँ रखते थे அல்மோட்டாங்கிற இடத்துல வந்து ஒரு படே மியானா தலைவன் அர்த்தம் ஒரு படே மியா ரக்தே ஒரு பெரிய தலைவன் இருந்தான் உன்கா நாம் அப்புகா அவருடைய பெயர் வந்து அப்புகா உன்கே பகரியா பாலன் கா படே ஷவுக் தா அவர் ஆடுகளை வளர்க்குறத வந்து ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி அவருக்கு உன்கோ பகரியா பஹாடி நசல் கி ஹோத்தி தி அவருடைய ஆடெல்லாம் மலையில் மேயிற ஆடுகள் மலையில் பகடினா மலையில் இருக்கும் நசல்னா மலையில் மேயிற ஆடுகள்லாம் அவர் வளர்த்தினார் வே बकरियाँ कभी ना कभी रास्ते दुड़ाकर रात को पहाड़ को और भाग जाती है அவரை வளர்க்குற ஆடெல்லாம் வந்து கயிறை பிச்சுக்கிட்டு மலைக்கு ஓடி போயிடுத்துடலாம் மலைக்கு எல்லாம் ஓடி போயிடுது வளர்த்த ஆடெல்லாம் பஹாதி பக்ரியா பந்தே கபடா ஜாத்தி இது அந்த ஆடுகளை வந்து கட்டி வச்சா அவங்களுக்குலாம் அந்த ஆட்டுக்கெல்லாம் பயமாக இருக்கும் எப்பயுமே கட்டி வச்சா ஒரு ஆட்டுக்கு கட்டி வச்சா அவங்களுக்கு அந்த ஆட்டுக்கு பயமாக இருக்கும் அதனால் பிச்சுன்னு ஓடிடுறது உஸ் பகடி பர் ஏக் போடியா ரக்தா தா அந்த மலையில் வந்து பகாடிமே ஏக் போடியா ரக்தா ஒரு ஓனாய் இருந்தது போடியான ஒரு ஓனாய் இருந்தது வஹ் உன்கே கா ஜாத்தா தா அது ஆடுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது அபுகா का प्यार दाने का लालच बकरिया को रोक ना सकता था அப்புகாவுடைய பாசமும் அவர் கொடுத்த சாப்பாட்டு இந்த இதெல்லாம் பேராசையும் படாமல் அந்த 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 பாசத்துக்கும் கட்டுப்படாமல் அந்த தானியங்களுக்கு லாலச்சுனா சாப்பாடு விஷயத்தில் பேராசைப்படாமல் அவர் கொடுக்குற சாப்பாடு விஷயத்தில் பேராசைப்படாமல் அந்த ஆடை வந்து தடுத்து நிறுத்த முடியல இந்த ஓடி போகிறதில் தடுத்து நிறுத்த முடியல ஆடை வந்து பிச்சுன்னு தான் போச்சு எல்லாம் எதுக்கும் ஆசைப்படாமல் அவங்க அப்புகாவோட பாசத்துக்கும் ஆசைப்படாமல் அவர் கொடுக்குற சாப்பாட்டுக்கும் ஆசைப்படாமல் தப்பிச்சு ஓடிட்டே இருந்தது அதை தடுக்க முடியல அவர் அந்த பகரியாக ஓடுறதை தடுக்க முடியல ஆடு ஓடுறதை தடுக்க முடியல உன்கி ஆஜாத்தி பிரியா ரக்தி தீ அதுக்கு வந்து அந்த ஆடுகள்லாம் வந்து விடுதலை தான் ரொம்ப ஆஜாத்தின்னா விடுதலையாக இருக்கிறது தான் விடுது इस प्रकार अपुका की बहुत सी बकरियाँ भाग गई और बोडिया के शिकार हो गई இந்த மாதிரி வந்து நிறைய ஆடு அவர் வளர்த்தினார் எல்லாம் அதை பிச்சுட்டு ஓடிட்டு போய் மலையில் போய் அந்த போடியை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றது எல்லா ஆட்டையும் வேட்டையாடிடுச்சு போடியானா ஓனாய் வந்து எல்லாம் வேட்டையாடிடுது इसके अबुका दुख रखता था और उसे बकरियाँ मारन को छोड़ दिया இது ரொம்ப அபுகாவுக்கு ரொம்ப வருத்தத்தை தந்தது எல்லாம் எல்லாரும் போய் செத்து போயிட்டுருக்கு இது பிச்சுட்டு போய் இனிமேல் ஆடே வளர்த்த வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்தார்
மகர் தன்ஹாயி பூரி சீன்ஸ் ஹே. ஆனால் தனிமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கம் உம்ர் கி பக்ரி லேக்கர் வானே கா நிச்சயம் கியா. சின்ன குட்டி குட்டி ஆடெல்லாம் வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். குட்டி குட்டி ஆடெல்லாம் வளர்த்தலாம் பரவாயில்லன்னு முடிவுக்கு வந்தார் அப்புகா. ये बकरियों भी बहुत खूबसूरत और उसका रंग बिल्कुल सफ़ेद था. ஒரு ஆடு கிடச்சிது அவருக்கு. அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருந்தது. ரங்னா சஃபேட்னா ஒயிட்னு சஃபேட். பில்குல் சஃபேட்னா ஃபுல்லாக ரங்குனா நிறம் நிறம் ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தது. கூப் சோது விஜாக்கர் வியாரகர் அபுகா நே உன்கா நாம் சாந்தினி ரஹா. அதான் யோசித்து வந்து அந்த ஆட்டுக்கு வந்து அபுகா வந்து சாந்தினி அப்படின்னு பேர் வச்சார். உஸ்கோ தேக்பால் தி. அதை நல்லா பார்த்துட்டாரு. காசா ஜமானா குஜர் கயா. கொஞ்சம் காலம் கழிஞ்சது. அபுகா கோ யகீன் ஹோ கயா கி ஆப் யக் நா போகினி. அபுகாவுக்கு வந்து நல்லா கான்ஃபிடென்ட் இருந்தது, இந்த ஆள் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு. மகர் அபுகா தோகே மேய்த்தே. ஆனால் அபுகா ஏமாந்து போனார். ஆஜாதி கி இச்சா இத்தனி ஆசானி சே தில் மே நகி மிட்டதி. விடுதலையாகணுங்கிற ஆசை வந்து என்ன பண்ணாலும் ஆடோட மனசுலேருந்து எடுக்கவே முடியல. அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக எடுக்க முடியல. அது விடுதலையாக தான் இருக்கணும், ஃப்ரீயாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிது. அந்த சின்ன ஆடு கூட அப்படி தான் நினச்சிது. அது வளர்ந்துடுது கொஞ்சம். एक दिन सुबह यात्री ने पकड़ी की तरफ नज़र की. ஒரு நாள் வந்து காலையில் வேலையில் வந்து சாந்தினி, அந்த ஆடு பேர் சாந்தினி, மலையை வந்து பார்வையிட்டது. இப்படி அவங்க அங்கே நின்றே பார்வையிட்டது. குப் சோச்கர் யஹா ஜானேகா நிச்சய கியா. அது இந்த இடத்த விட்டு போய் அந்த மலைக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிது. ஃபிர் அபுகா சே நஜர் பஜாக்கர் ஜங்கல் சே கோ அவர் பாக் கயே. அபுகாவோட கண்ணில் படாமல் நைஸாக தப்பிச்சு வெளில ஓடி எடுத்தது. அது போயிடுது. ஃபிர் क्या था அபுகா சிர் பாரே குடியா கே ஆகே பைட் கயா. அபுகா வந்து தலையில் அடிச்சுன்னு உட்காந்து வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து குடிசை உட்காந்து தலையில் அடிச்சுன்னு உட்காந்துருக்காரு அபுகா. இந்த மாதிரி ஆடு போயிடுத்தேன் அப்படின்னு. சாரா தின் சாந்தினி இதர் உதர் குப்தேகே. அந்த நாள் ஃபுல்லாக அந்த ஆடு வந்து மலையை சுற்றி ஓடிகிட்டே இருந்தது. அங்கேயும் இங்கேயும் ஓடிகிட்டே இருந்தது. பேட்பருக்காக இல்லையா, வயிறு நிறையா சாப்பிட்டது. அவர் அந்நிய பகாரியா கே சாத் குப்னி நிகழி ரஹி. குப்னி ஃபிரத்தி ரஹி. மற்ற ஆடுகளோடு அதுவும் சேர்ந்து அதுவும் ஓடி ஆடின்றது, விளையாண்டு எல்லாம் பண்ணிகிட்டு. சாங்கோ வக்து ஆயா. சாயந்தரம் நேரம் வந்தது. அன்னியா பகாரியோ ஆப்னி ஜக லவுட்னி கயே. லவுட்னே லகி. எல்லா ஆடும் மற்ற ஆளும் அந்த வீட்டுக்கு போயிடுது. திரும்பி சாயந்தரம் ஆனோடனே வேட்டையாட வந்துடும், இந்த ஓனாய் வேட்டையாட வந்துடும் அப்படிங்கிறத பயந்து எல்லாம் வீட்டுக்கு போயிடுது. லேக்கின் சாந்தினி கே பாஸ் மே லவுட்னே பி இச்சா கோ கி இச்சா நகி தி. ஆனால் வந்து சாந்தினி வந்து அந்த ஆடு வந்து நான் போக மாட்டேன், அவன் எங்கே தான் இருப்பேன்னு ஒரு பிடிவாதமாக இருந்தது. இப்போ போகிறதுக்கு விருப்பம் இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. பார் பார் அபுகா கி ஆவாஜ் சுனாயி படி. அப்பப்போ அந்த அபுகாவோட அழகிற குரல் எல்லாம் கேட்டுது. சாந்தினி கோ குலாமி கா ஜீவன் பசன் நகீதா. அடிமையாக இருக்கிறது வந்து பிடிக்கல சாந்தினிக்கு. வந்து இந்த ஆட்டுக்கு வந்து அடிமையாக இருக்கிறது பிடிக்கல. உன்கே ஆஜாதி பிரிய சீன்சதி. அது விடுதலையாக ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டது. ராத் குயி, இரவு நேரம் வந்தது. ஜங்கல் கா போடியா இதர் உதர் கூப்னே லகா. காட்டில் வந்து அந்த ஓனாய் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்து போய்ட்டு இருந்தது. உஸ்கே நஜர் சாந்தினி பர் படி. கண்ணுக்கு வந்து சாந்தினி தெரிஞ்சது, அந்த ஆடு தெரிஞ்சது. தோனோ மே வார் பர் ஹோனே லகி. ரெண்டும் பயங்கரமாக போராடி சண்டை போட்டுது ரெண்டும். அந்த ஆடும் வந்து அந்த சாந்தினிங்கிற ஆடும் வந்து
ஓனாயோட பயங்கரமாக சண்டை போடுறது. போடியா அந்த ஓனாயோட சண்டை போடுறது. போடியா பி தங்க ஆகு போடியா களைப்படைஞ்சிருச்சு. சாந்தினி கூப் காயல் ஹுயி, சாந்தினிக்கு வந்து நல்லா அடிபட்டுது. அவ்வளோ சண்டை போட்டு நிறையா அந்த ஆட்டுக்கு நிறைய அடிபட்டுது. உஸ்னே ஆப்னே பஸ் பர் முகாபலா கியா, முடிஞ்ச வரைக்கும் அதை போராடி அதை எதிர்த்து சண்டை போட்டே இருந்தது அந்த ஓனாயோட அந்த ஆள். उनके उसके सफ़ेद वालों का लिबास खून से बिल्कुल सुर्ख था. அந்த உடம்புல வெள்ளை முடியெல்லாம் அதெல்லாம் வந்து எல்லாம் சிகப்பாகி ரத்தமாகி சிகப்பாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிகப்பாகிடுது. ரத்தம் பட்டு சிகப்பாகிடுது உடம்பெல்லாம். சபேரே ஹோ கே होते होते बोड़िया ने चांदनी को दबा लिया. விடிய விடிய காலையில் விடியறதுக்குள்ளே அது வந்து தமாசா அந்த ஆட்டை வந்து தமாசாப்படுத்திடுது. அந்த ஓனாய் வந்து தமாசாப்படுத்துது. கயா அப்புறம் அதை சாப்பிட்ருது. அதை அந்த ஆட்டை சாப்பிட்ருது. इस कहानी में स्वतंत्रता के सही मूल्य का परिचय दिया गया है. இந்த கதையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மெயினாக முக்கியமாக சுதந்திரமாக இருக்கிற ஆடெல்லாம் எதுவும் யாரும் அடிமையாக இருக்க முடியாது, சுதந்திரமாக இருக்கவங்கிறத பற்றி தான் முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்காங்க. बरगर पी चांदनी ने अपनी आज़ादी को बनाए रखा. அது இறந்து போனால் கூட இப்போ இறந்து கூட போயிடுது. ஆனால் அது வந்து அதோட விடுதலை போராட்டம் வந்து அவருக்கு அதுக்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. எப்பயுமே கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது விடுதலையாக இருக்கணும்னு. ஆனால் அது இறந்து போயிடுது. எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.